கொஸ்டின், டேஷ் என்பது காற்றில்லா சுவாசத்திற்கு மிகச்சிறந்த உதாரணமாகும். உள் சுவாசம், காற்றோட்டம், நொதித்தல், வெளிப்புற சுவாசம். நொதித்தல். நொதித்தல் அப்படின்றதான் காற்றில்லா சுவாசத்திற்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி, ஈரிதழ் வாழ்வு அல்லது மிற்றல் வாழ்வு என அழைக்கப்படும் வாழ்வு எது? ஓகேமா, ஈரிதழ் வாழ்வு அல்லது மிற்றல் வாழ்வு என அழைக்கப்படும் வாழ்வு எது? வலது ஏற்றியோ வெட்ரிகுலார் வாழ்வு, இடது ஏற்றியோ வென்ட்ரிகுலார் வாழ்வு அண்ட் அரைச்சந்திர வாழ்வு, சிஸ்டமிக் வாழ்வு. ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. இடது ஏற்றியோ வென்ட்ரிகுலார் வாழ்வு அப்படின்றதுதான். ஓகேவா? அடுத்த கேள்வி, சீம்பாலில் அதிகம் காணப்படுவது எது? IgE, IgA, IgD, IgM. சீம்பாலில் அதிகம் காணப்படுவது எது? ஓகே, ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. சீம்பால்ல அதிகமா இருக்கக்கூடிய கண்டென்ட் IgA. ஓகேவா? ஆப்ஷன் பி IgA என்பது சரியான விடை. அடுத்த கேள்வி, தாவரத்தின் புறப்பகுதியிலிருந்து நீர் ஆவியாகும் நிகழ்ச்சி டேஸ் எனப்படும். நீராவி போக்கு, செயல்மிகு கடத்துதல், ஆற்றல் சார் கடத்துதல் அப்படின்னு சொல்லுவாங்க. பரவல், சவ்வூடு பரவல். தாவரத்தின் புறப்பகுதியிலிருந்து நீர் ஆவியாகும் நிகழ்ச்சி டேஸ் எனப்படும். ஆன்சர் நோட் பண்ணலாமா? நீராவி போக்கு. ஓகே, தாவரத்தின் புறப்பகுதியிலிருந்து நீர் ஆவியாவது என்னது? கண்டிப்பா அது நீராவி போக்கு என்பது சரியான விடை. இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டின்ஸ். ஓகேவா? அடுத்த கேள்வி, கீழ்கண்டவற்றுள் எது அலைவுறு இயக்கம்? இதுல எது அலைவுறு இயக்கம் அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா? பூமி தன் அச்சை பற்றி சுழலுதல், அடுத்து நிலவு பூமியை சுற்றி வருதல், அலைவுறும் கம்பியின் முன்பின் இயக்கம், மேற்கண்ட அனைத்தும். அதிர்வுறும் கம்பியின் முன்பின் இயக்கம் தான் என்னது? அலைவுறு இயக்கத்திற்கான சரியான விடை. சூப்பர். சி இஸ் தி எக்ஸாக்ட் ஆன்சர். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி, ராக்கெட் ஏவுதல் நிகழ்வில் எந்த விதிகள் பயன்படுகின்றன? நியூட்டனினுடைய இரண்டாம் இயக்க விதி, நியூட்டனின் மூன்றாம் இயக்க விதி, நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதி, பி மற்றும் சி. விதி என்னமா? வெரி குட். ஆப்ஷன் டி, பி மற்றும் சி. ஃபர்ஸ்ட் நியூட்டனின் மூன்றாம் விதி, அதுக்கப்புறமா நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதி. இது ரெண்டுமே ராக்கெட்டுகள் ஏவுதல் நிகழ்வுல பயன்படுத்தக்கூடிய ரெண்டு ஆன்சர்ஸ். இரத்த சோகையை குணப்படுத்தும் ஐசோடோப்பு டேஸ். இரும்பு 85, இரும்பு 59, இரும்பு 60, இரும்பு 55. இரும்பு 58, இரும்பு 59, இரும்பு 60, இரும்பு 55. ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. இரும்பு 59 தான் இரத்த சோகையை குணப்படுத்துவதற்கான ஐசோடோப்பு. இரும்பு 59. அடுத்த கேள்வி, ஒளி. ஒளி என்பது டேஸ் அலை. எனவே ஒளி ஊடுருவ ஊடகம் தேவை. நெட்டலை, பெரிய, சிறிய, நீல. ஒளி என்பது டேஸ் அலை. எனவே ஒளி ஊடுருவ ஊடகம் தேவை. அது ஒரு நெட்டலை, பெரிய அலை, சிறிய அலை. ஒளி என்பது ஒரு நெட்டலை. வெரி குட் ஆன்சர். நெட்டலை என்பது சரியான விடை. அதனால அது ஊடுருவதுக்கு ஏதாவது ஊடகம் தேவை. ஊடகம் இருந்தாதான் என்ன பண்ணும்? சவுண்டு கேட்கும். ஒரு வேக்கம் பிளேஸ்ல போயிட்டு நம்ம பேசணும் அப்படின்னா அது யாருக்கு என்ன பண்ணாது? கேட்காது. இப்ப நான் பேசுறது கேக்குது அப்படின்னா காற்று மூலமா அது என்ன பண்ணுது? ஊடுருவுது. அப்படின்ற போய் தான் கேக்குது. இதே வேணா எம்டி ஸ்பேஸ், வெற்றிடத்துல நம்ம எதுவுமே பேசினாலும் கேட்காது. ஓகேவா? அடுத்த கேள்வி, உலக ORS தினம் டேஷ். உலக ORS தினம் July 27, July 29, July 25, July 11. ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. July 29. ஓகேவா? உலக ORS தினம்
ஜூலை 29 என்பது சரியான விடை. அடுத்த கேள்வி, நைலான் என்பது எதற்கு எடுத்துக்காட்டு? நைலான் நைலான் என்பது எதற்கு எடுத்துக்காட்டு? பாலியமைட், பாலிலித்தீன், பாலிஎஸ்டர், பாலிசாக்கரைடு. சோ எதுக்கு எடுத்துக்காட்டுமா? ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. நைலான் என்பது எதற்கு எடுத்துக்காட்டுன்னு கேக்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பாலிஅமைடு என்பது. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி, 1857 ஹரப்பா தொல்பொருள் சிதிலமடைய காரணம் என்ன? 1857 ஹரப்பா தொல்பொருள் சிதிலமடைய காரணம் என்ன? நிலநடுக்கம், நிலச்சரிவு, வெள்ளம், ரயில் பாதையை அமைக்க அங்குள்ள கற்கள் பயன்படுத்தப்பட்டன. அங்குள்ள கற்கள் ரயில் பாதையை அமைக்க பயன்படுத்தப்பட்டன. ஆப்ஷன் டி என்பது சரியான விடை. வெரி குட். பின்வரும் எது ஹரப்பா நகர மக்களின் பிழைப்பிற்கு மிக முக்கிய தோற்றுவாயாக விளங்கியது? ஹரப்பா நகர மக்களின் பிழைப்பிற்கு மிக முக்கிய தோற்றுவாயாக விளங்கியது. விவசாயம், மண்பாண்டங்கள் உற்பத்தி, கைவினை பொருட்கள் உற்பத்தி, வர்த்தகம். விவசாயம். ஓகேவா? விவசாயம் என்பது சரியான விடை. ஓகே, அடுத்த கேள்வி, யாருடைய படையெடுப்பு மராத்திய பேரரசின் வீழ்ச்சிக்கு சாவுமணி அடித்தது? நாதிர் ஷா, அகமது ஷா அப்தாலி, முகமது ஷா ஜாட்டுகள். ஓகே, வெரி குட். ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். நாதிர் ஷா, அகமது ஷா அப்தாலி, முகமது ஷா ஜாட்டுகள். யாருடைய படையெடுப்பு மராத்திய பேரரசின் வீழ்ச்சிக்கு சாவுமணி அடித்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் அகமது ஷா அப்தாலி. அடிப்படை கடமைகள் என்ற யோசனை கீழ்கண்டவற்றில் எதிலிருந்து பெறப்பட்டது? அமெரிக்க அரசியலமைப்பு, இங்கிலாந்து அரசியலமைப்பு, யுஎஸ்எஸ்ஆர் அரசியலமைப்பு, ஜப்பான் அரசியலமைப்பு. ஆன்சர் யுஎஸ்எஸ்ஆர் அரசியலமைப்பு என்பது சரியான விடை. அடுத்த கேள்வி, எத்தனையாவது மக்களவையின் பதவிக்காலம் அரசியல் அமைப்பில் கூறப்பட்டுள்ள 5 ஆண்டுகளை தாண்டி கூடுதலாக நீட்டிக்கப்பட்டது? எத்தனையாவது மக்களவையின் பதவிக்காலம் அரசியல் அமைப்பில் கூறப்பட்டுள்ள 5 ஆண்டுகளை தாண்டி கூடுதலாக நீட்டிக்கப்பட்டுள்ளது? 4, 5, 6, 7. எத்தனையாவது மக்களவையின் பதவிக்காலம்? வெரி குட். ஆன்சர் பி, 5வது மக்களவையின் பதவிக்காலம் தான் என்ன பண்றாங்க? அரசியலமைப்பில் கூறப்பட்டுள்ள 5 ஆண்டுகளை தாண்டி கூடுதலாக நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி, 17வது பாராளுமன்றத்தின் சபாநாயகர் யார்? 17வது பாராளுமன்றத்தின் சபாநாயகர் யார்? ராம்நாத், ஓம் பிர்லா, கிரண் பேடி, சதாசிவம். 17வது பாராளுமன்றத்தின் சபாநாயகர் யார் அப்படின்னு கேக்குறாங்க. சோ ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. ஓம் பிர்லா. ஓம் பிர்லா என்பது சரியான விடை. பொருளாதார திட்டமிடுதலை முதன்முறையாக செயல்படுத்திய நாடு டேஸ்? பொருளாதார திட்டமிடுதலை முதன்முறையாக செயல்படுத்திய நாடு டேஸ்? சோவியத் ரஷ்யா, இங்கிலாந்து, ஜெர்மனி அண்ட் இந்தியா. எதுமா? இந்தியாவின் சீரான அடையாளம் காணும் ஆணையம் எப்போது தொடங்கப்பட்டது? 2001, 2005, 2009, 2008. இந்தியாவில் சீரான அடையாளம் காணும் ஆணையம் எப்போது தொடங்கப்பட்டது? 2009. ஓகேவா? இந்தியாவில் சீரான அடையாளம் காணும் ஆணையம் 2009 அப்படின்றது சரியான விடை. அடுத்த கேள்வி, சிவசமுத்திரம் அணை எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது? நர்மதா, பவானி, காவேரி, கிருஷ்ணா. ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள ஒரு அணை தான் என்னது? இந்த சிவசமுத்திரம் அணை. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. பூகம்ப பாதிப்புகளோடு
தொடர்பற்ற விளைவை தெரிவு செய்க அப்படின்னு கேக்குறாங்க. பிளவுகள், தரைமட்டமாதல், சுனாமிகள், இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்மா. தாழ்வு மண்டலம் உருவாதல், இதுல எது சுனாமிகள் பாதிப்போட தொடர்பில்லாதது எது? பூகம்ப பாதிப்புல தொடர்பில்லாதது எது? பிளவுகள் கண்டிப்பா நடக்கும், தரைமட்டமாதல் நடக்கும், சுனாமிகள் நடக்கும். இதுதான் தொடர்பில்லாதது. தாழ்வு மண்டலம் உருவாதல் தான் பூகம்பத்துல தொடர்பில்லாத ஒன்று. ஓகே, அடுத்த கேள்வி. பின்வருவனவற்றுள் எது நிதி கொள்கையின் கீழ் வரும்? வங்கி வீதம், அரசின் செலவு, வெளி அங்காடி நடவடிக்கை, மாறும் ரொக்க இருப்பு வீதம். ஆன்சர் அரசின் செலவு. நிதி கொள்கைக்கு கீழ் வருவது என்னதுமா? அரசின் செலவு. ஓகேவா, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி. நிதி பற்றாக்குறை என்பது டேஷ். நிதி பற்றாக்குறை என்பது டேஷ். வருமான ரசீது பிளஸ் முதல் ரசீது மொத்த செலவு. அங்காடியில் கடன் வாங்குதல் மற்றும் இதர பொறுப்புகள். வருமான ரசீது வட்டி செலவினம். வருமான ரசீது முதலீடுகள். ஆன்சர் நோட் பண்ணலாமா? ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. வருமான ரசீது பிளஸ் முதல் ரசீது மொத்த செலவு. நிதி பற்றாக்குறை என்பது இதெல்லாம் சேர்த்தது தான். ஓகேவா, வெரி குட், நோட் பண்ணிக்கோங்க. 22வது கேள்வி. இந்திய அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள இந்தியாவின் பெயர் யாது? இந்திய அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள இந்தியாவின் பெயர் யாது? இந்தியன் மற்றும் இந்துஸ்தான், இந்தியன் மற்றும் இந்தியா மற்றும் பாரதம், பாரதம், இந்தியா, பாரதம், இந்துஸ்தான். வெரி குட், ஆன்சர் இந்தியா மற்றும் பாரதம். ஆப்ஷன் பி. பீமா, இந்தியாவும் இருக்கும், பாரதமும் இருக்கும். பேர்லயே இந்தியன் இருக்குல்ல, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். இந்தியாவும் இருக்கு, பாரதமும் இருக்கு. ஓகேவா, நோட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் டி என்பது சரியான விடை. ஒரு குளுக்கோஸ் மூலக்கூறில் காணப்படும் மொத்த சீர்மையற்ற கார்பன் அணுக்களின் எண்ணிக்கை எத்தனை? ஒரு குளுக்கோஸ் மூலக்கூறில் காணப்படும் மொத்த சீர்மையற்ற கார்பன் அணுக்களின் எண்ணிக்கை எத்தனை? 2, 3, 4, 5. ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. ஆன்சர் 4. ஓகேவா, ஒரு குளுக்கோஸ் மூலக்கூட்டில் காணப்படக்கூடிய மொத்த சீர்மையற்ற கார்பன் அணுக்களினுடைய எண்ணிக்கை 4 என்பது சரியான விடை. ஓகேவா, அடுத்த கேள்வி. எந்த ஆண்டு ராபர்ட் கேலோ எய்ட்ஸை உண்டாக்கும் HIV வைரஸை கண்டுபிடித்தார்? எந்த ஆண்டு ராபர்ட் கேலோ எய்ட்ஸை உண்டாக்கும் HIV வைரஸை கண்டுபிடித்தார்? 1986, 85, 84, 83. ஆன்சர் 1984ஆம் ஆண்டு. ஓகே, ஆப்ஷன் சி என்பது சரியான விடை. ஓகே, ஓகே காய்ஸ், நோட் பண்ணிக்கோங்க. ஒரு 25 கொஸ்டின் நம்ம பார்த்தோம். ஸோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன்.